ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் புரட்டாசியில் சனிக்கிழமை 4 சனிக்கிழமைகள் வருகிறது இந்த வருடம் 2024. இந்த வருடத்தில் இப்படி சனிக்கிழமைகளில் நாம் எப்படி இந்த கோவிந்தனை வழிபாடு செய்வது, எப்படி இறைவனை வழிபட்டு இந்த பெருமாளை வழிபட்டு வரங்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றிய முறையான பூஜை எப்படி செய்வது, அவரை மகிழ்விக்க என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அடியனுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாது பார்ப்பவர்கள் செய்து கொண்டு பார்க்கும்படி அடியேன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி சனிக்கிழமை என்றாலே புதன் கிரகத்திற்கு உண்டான கன்னி மாதமாக கூறப்படுகிறது. அந்த புதனுக்கு அதிபதி யார் என்றால் பெருமாள். ஆகவேதான் இந்த புரட்டாசி மாசத்தில் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது, ஏழுமலையானை வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் சிறந்த பலனானது நமக்கு கிடைக்கிறது. வரங்களை நாம் அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது எப்படி இப்போ தளிகையிட்டு வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விரிவான பதிவை அடியேன் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதை நீங்கள் இந்த வீடியோவில் லிங்கை ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்பொழுது தளிகை இடாமல் மற்ற சனிக்கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் அல்லாமல் ஒரு சிலருக்கு தளிகையிட்டு வழிபாடு செய்கின்ற பழக்கம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு கோவிந்தனை வழிபாடு செய்து நாம் அவர்களிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையானது நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருப்பவர்கள் மிகவும் எளிமையாக இந்த 4 சனிக்கிழமைகளில் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். வழிபாடு செய்வதற்கு முன்னால் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கின்ற பெருமாள் படம் அல்லது நாராயணனுடைய படம் எந்த படமாக இருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் துளசி மாலை சாற்றுங்கள். துளசி மாலை தனியாக சாற்றுவது சிறப்பு. அப்படி இல்லாவிட்டால் கதம்பத்துடன் சேர்த்து துளசி கட்டப்பட்ட மாலையை நீங்கள் தாராளமாக சாட்டலாம். வாசனை மலர்களை கொண்டு இறைவனை அலங்காரம் செய்யலாம். பூஜைக்கு உண்டான பொருட்கள் என்று பார்த்து கொண்டோம். ஆனால் அட்சதை, சந்தனம், குங்குமம், பஞ்சபாத்திரம் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த சூடம், சாம்பிராணி போன்றவற்றை, ஊதுபத்தி மணி போன்றவற்றை நீங்கள் அருகிலேயே வைத்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஆகும். இப்பொழுது எப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் இறைவனை அழைப்பது, நம்முடைய வீட்டில் இறைவன் எப்பொழுதுமே இருக்கிறார் தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனாலும் இறைவனை மந்திரம் கூறி ஆவாகனம் செய்து அவருக்கு உரிய சோடச உபச்சாரம் செய்து அவரை வழிபடும் பொழுது அதற்கு உண்டான பலனானது நமக்கு 100க்கு 100% கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆகவே இந்த பூஜை முறையின் மூலம் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பலன்களை நாம் கண்டிப்பாக அடைய முடியும். நாம் வேண்டும் வரங்களை அடைய முடியும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதற்காகத்தான் இந்த பூஜை முறையானது. இந்த சனிக்கிழமை வழிபாடு பற்றிய கதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கதை கூற அடியேன் விரும்பவில்லை. ஏனென்றால் பூஜை முறைதான் அடியேன் உங்களுக்கு சொல்ல ஆசை கொள்கிறேன். இப்படி பூஜை செய்யும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக நாம் வழிபாடு செய்யலாம். கல்கண்டு வைத்து பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு பெருமாளுடைய நாராயணனுடைய அவதாரம் தான் கிருஷ்ணர் அல்லவா? ஆகவே கிருஷ்ணருக்கு பிடித்த அவளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ஏழை குசேலன் எப்படி பெரும் செல்வந்தனாக மாறினாரோ அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு கண்டிப்பாக இறைவன் அருளி செய்வார் என்பதை நாம் நம்பிக்கையுடன் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் விநாயகரை தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே உங்களுடைய வீட்டில் விநாயகருடைய விக்கிரகம் சிறியதாக இருந்தால் பரவாயில்லை. இல்லாவிட்டால் பித்தளையில் இருந்தாலும் சரி, வெள்ளியில் இருந்தாலும் சரி, எடுத்து அந்த பூஜையறைக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிறிய தட்டில் பச்சை அரிசியை வைத்து அதன் மேலே பிள்ளையாரை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி விக்கிரகம் இல்லை என்பவர்கள் மஞ்சளில் பிள்ளையாரை செய்து வைக்கலாம். பிள்ளையாரெல்லாம் செய்ய தெரியாது என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோபுரம் போன்று மஞ்சளில் பிடித்து பிள்ளையாராக வைத்தால் அதுவே போதுமானது. பரிபூர்ணமான பலன் நமக்கு கிடைக்கும். பெருமாளுடைய படத்திற்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள்.
அர்ச்சனை செய்வதற்கும் நீங்கள் துளசி இலைகளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். நைவேத்தியத்திற்கு பல வகைகள் கல்கண்டு போன்றவற்றை வாங்கி வைத்து கொள்ளலாம். 4 வாரங்களில் எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு வாரத்தில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மற்றொரு வாரத்தில் தளிகையிட்டு வழிபாடு செய்யலாம். மற்றொரு வாரத்தில் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இன்னொரு வாரத்தில் நிறைய பட்சணங்கள் செய்து பல வகைகளை வைத்து இறைவனுடைய நாமத்தை பலமுறை கூறி விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிந்தால் அதையும் சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்பொழுது இறைவனை எப்படி ஆவாகனம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் விநாயகரை நாம் எப்படி அழைத்து அவரை எப்படி பூஜை முறை வரிசையாக செய்ய வேண்டும் என்பதை அடியன் கூறிக்கொண்டே வருகிறேன். அடியன் பேசும்போது கொஞ்சம் திக்குது இல்லையா? ஏனென்றால் அடியன் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற வீடியோவை அப்படியே தாங்க அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அடியனுக்கு நிறைய எடிட்டிங் பண்ணுவதற்கு நேரம் கிடையாது. ஆகவே கொஞ்சம் பொறுத்தருளும்படி பொறுமையுடன் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னதான் நாம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் இந்த மந்திரங்களை எல்லாம் யாரிடமிருந்து வழியாக வந்தது என்றால் குருவினிடமிருந்து தான். ஆகவே குரு நமஸ்காரம் முதலில் செய்ய வேண்டும். குருவின் மூலமாக ரிஷிகளின் மூலமாக அதற்கு பிறகு மனிதர்கள் வந்ததுதான் இந்த மந்திரங்கள் எல்லாம். ஆகவே முதலில் குருவை நாம் வணங்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அடியன் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரும். அதை நீங்கள் பார்த்து ஒரு புஸ்தகத்தில் நோட்டில் எழுதி வைத்து கொள்ளலாம். இப்படி குருவை நமஸ்காரம் செய்த பிறகு இப்பொழுது விநாயகரை மஞ்சளை பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, விநாயகர் அவருக்கு நாம் பூஜை செய்ய போகிறோம். சுக்லாம் அதற்கு என்ன செய்யணும்? விநாயகருடைய மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? இப்பொழுது சொல்ல இருக்கிறோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே என்று கூற வேண்டும். கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதி விசேத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகாகணபதிம் தியாயாமி என்று நினைத்து விநாயகப் பெருமானை மனதில் நினைக்க வேண்டும். ஆவாகயாமி என்று சொல்லி அந்த மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கீங்களையா, அந்த பிள்ளையாருடைய பாதத்தில் புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதயோபாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி இந்த பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் இருக்கலையா, அதை எடுத்து பிள்ளையாருடைய பாதத்தில் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி பாதயோபாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தயோ ஆர்கியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாபயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதையை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உபவீதார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உங்களுடைய மோதிர விரலால் சந்தனத்தை எடுத்து பிள்ளையாருக்கு பொட்டிட வேண்டும். அதற்கு மேல குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லி குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை எடுத்து பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தூபம் காண்பிக்க வேண்டும். இப்பொழுது பத்தியை நன்றாக காண்பிக்கலாம். மணியடித்து தூபம் ஆக்ராபயாமி என்று சொல்லி பத்தி காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபக்கால் வைத்திருந்தீர்களானால் அதில் நெய் தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறந்தது. தீபக்கால் இல்லாவிட்டால் வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. அவசரத்துக்கு உங்களிடம் தீபக்கால் இல்லை என்றால் சூடம் இருந்துச்சுன்னா அந்த சூடத்தை நீங்கள் ஆராதனை காட்டி ஆராதனை செய்யலாம். தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து பிள்ளையாருக்கு பாதத்தில் விட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் எத்தனையோ பல வகைகள் வைத்திருப்பீர்கள். வாழைப்பழம் வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. வெற்றிலைப்பாக்கு எல்லாம் கண்டிப்பாக வேண்டும். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வைத்துக்கொண்டு தீர்த்தத்தை எடுத்து அந்த வாழைப்பழத்தின் மீது தெளிக்க வேண்டும். ஓம் புர் புவஸ்வ என்று சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே தெளித்துவிட்டு அந்த வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு படைப்பது போல பாவனை செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் மகா கணபதே, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் மகா கணபதையே நமக கதலி பல மகாநிவேத்தியம் நிவேதையாமி என்று சொல்ல வேண்டும். உங்களிடம்
வாழைப்பழம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, வேறு ஏதாவது ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், இப்படி ஏதாவது பழம் வைத்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம் போன்றவை வைத்திருந்தாலும் சரி, அதையும் எடுத்து நீங்கள் நிவேதனம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது மகாநேவேத்தியம் நிவேதயாமி என்று சொன்னால் போதுமானது. கதலிப்பழ மகாநேவேத்தியம் என்றால், கதலிப்பழம் என்றால் வாழைப்பழம், வாழைப்பழம் வைக்கும் பொழுது மட்டும்தான் கதலிப்பழம் என்று கூற வேண்டும். இல்லாவிட்டால் மகாநேவேத்தியம் நிவேதயாமி என்று பொதுவாக கூறினால் போதுமானது. அதற்கு பிறகு வெற்றிலைப்பாக்கை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வைத்துக்கொண்டு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்ல வேண்டும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் எடுத்து விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது தீபக்காலில் தீபத்தை ஏற்றிக்கொண்டு தீபம் காண்பிக்க வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். நெய் தீபம் இல்லாமல் கற்பூரம் காட்டுபவர்கள் கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது விநாயகப் பெருமானை நாம் அழைத்து அவரை அமர வைத்து சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோம். எதற்காக நாம் விநாயகப் பெருமானை அழைத்திருக்கிறோம் என்றால், முதலில் விநாயகப் பெருமானிடம் இருந்து அனுமதி பெற்றுதான் இப்பொழுது நாம் அதற்கு பிறகு நாராயணனை அழைக்க இருக்கிறோம், ஆவாகனம் செய்ய இருக்கிறோம். இப்பொழுது விநாயகப் பெருமானை நான் சோடச உபச்சாரம் செய்தோம் அல்லவா, இப்பொழுது இந்த மந்திரம் எல்லாம் நாம் சொல்லோம், அதற்கு உண்டான அர்த்தம் என்னன்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு உண்டான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். இப்பொழுது அடியேன் நாம் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி விநாயகப் பெருமானை பிள்ளையாரை வழிபட்டோம் என்பதை பார்ப்போம். முதல்ல ஆவாகயாமி என்று சொல்லும் இல்லையா, ஆவாகயாமின்னா வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொன்னால், ஆசனம்னா இருக்கை கொடுத்து அமர சொல்லியிருக்கோம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்றால் நாம் பாத சுத்தி செஞ்சிருக்கோம், சரிங்களா. அதற்கு பிறகு ஹஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி என்றால் கைகளை சுத்தம் செய்திருக்கிறோம். ஸ்நாப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட்டோம் அல்லவா, அதற்கு அபிஷேகம் செய்தோம். ஸ்நானானந்தரம் ஆசனம் சமர்ப்பயாமி என்றால் ஸ்நானத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து அமர செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி என்று சொன்னால் நாம் பிள்ளையாருக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறோம். உபவீதார்த்தம் அச்சதான் என்றால், உபவீதார்த்தம் என்றால் பூநூல் என்று பொருள், பூநூல் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு கந்தம் சமர்ப்பயாமி, கந்தம் என்றால் சந்தனம், சந்தனத்தால் நம்ம பொட்டு வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு குங்குமத்தால் பொட்டு வச்சிருக்கோம். அதற்கு பிறகு தூபம் காண்பிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு தீபாராதனை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு வெற்றிலைப்பாக்கு கொடுத்திருக்கிறோம், வாழைப்பழம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு எப்படி வாழைப்பழம் கொடுத்திருக்கோம் இல்லையா. அதற்கு பிறகு மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். மந்திரம் இல்லைன்னா நிறைய மந்திரம் சொல்லணும் என்றுதான் ஆசை, ஆனால் நேரம் இல்லை. ஆகவே நாம் நிறைய மந்திரங்கள் சொல்லி உம்மை வழிபட்டதற்கான பலனை கொடுக்க வேண்டும் விநாயக பெருமானை என்று நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி, ஸ்வர்ணம் என்றால் தங்கம், தங்கத்தாலான புஷ்பத்தால் உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் இது அடியனிடம் இல்லை, இந்த புஷ்பத்தை தங்க புஷ்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். இப்படி எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்வதாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் விநாயகப் பெருமானே என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது விநாயகப் பெருமானிடம் அதற்கு பிறகு நாம் இப்பொழுது சங்கல்பம் செய்ய இருக்கிறோம். என்ன என்றால், வரங்களை கேட்க இருக்கிறோம். எப்படி என்றால், விநாயகப் பெருமானே நாம் இப்பொழுது நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமை நாராயணனை, இந்த கோவிந்தனை ஆவாகனம் செய்து அவரை மகிழ்வித்து அவரை முறையாக நல்லபடியாக பூஜை செய்ய இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய அருள் வேண்டும். நீங்களும் அருள் புரிந்து அந்த பெருமாள் நாராயணனிடமிருந்து, கோவிந்தனிடமிருந்து அருள்களை நீங்கள் பெற்று கொடுக்க வேண்டும். என்னென்ன வரங்களை நாங்கள் கேட்க போகிறோம் என்பதை இப்பொழுது நாம் சொல்கிறோம் என்று நாம் விநாயகரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு, இப்பொழுது சங்கல்பம் என்றால் பிரார்த்தனை மந்திரம் என்று பொருள். இப்பொழுது அந்த பிரார்த்தனை மந்திரத்தை சொல்ல இருக்கிறோம். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருண ரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்க மாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் வித்யாபாரங்கத அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமன் நாராயண கோவிந்தா தேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம்
சர்வதேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூற வேண்டும். இப்பொழுது நாம் என்ன வரங்களை தான் கேட்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியதற்கு இந்த மந்திரத்திற்கு நாம் பிரார்த்தனை மந்திரம் சொன்னோம். அந்த மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் பலர் சேர்ந்து இந்த பூஜை செய்வதாக இருந்தால் ஒருவர் சொல்ல சொல்ல மற்ற எல்லோரும் அதை திரும்ப திரும்ப சொல்வது போல நீங்கள் அதை இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி இறைவனிடம் வரத்தை வேண்டுவது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான நல்ல க்ஷேமங்களையும் கொடுத்தரல வேண்டும். தைரியம் வேண்டும். தைரிய வீரிய என்றால் எந்த ஒரு காரியத்தையும் வீரியத்துடன் முனைப்புடன் நல்ல முறையில் செய்ய வேண்டும். அந்த காரியத்தை செய்தால் மட்டும் போதுமா? வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லவா? விஜய என்றால் வெற்றி என்று பொருள். அது கிடைப்பதற்கு நம்முடைய உடல் எப்படி இருக்க வேண்டும்? ஆயுள் ஆரோக்கியத்துடன் கூடிய உடல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அஷ்ட ஐஸ்வர்ய 8 விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும். சீக்கிரமே விவாக பிராப்தியர்த்தம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். திருமணம் ஆனால் போதுமா? பிள்ளை வரம் வேண்டும் அல்லவா? சத் சந்தானம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். தொழில் வியாபாரமானது அநேக கோடி தனலாபத்தை அள்ளித்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். சமஸ்த சரீர ருணரோக என்றால் உடலில் உள்ள எல்லா ரோகங்களும் வியாதிகளும் நீங்க வேண்டும். உபத்திரம் நீங்க வேண்டும். தீர்க்க மாங்கல்யம் கிடைக்க வேண்டும். நம்முடைய கணவன்மார்கள் நல்ல நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். சக குடும்பானாம் சதவருஷ என்றால் இது மட்டும் அல்லாமல் நாம் எல்லோரும் நம்முடைய சொந்தங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் கூடி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் சக குடும்பானம் சதவருஷ ஆயுரபி விருத்தியர்த்தம் என்று பொருள். வித்யாபரங்கள் அபிவிருத்தியர்த்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். சர்வதேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் எல்லா விதமான தேவர்கள் 30 முக்கோடி தேவர்களுடைய அருள் கிடைக்க வேண்டும். கோவிந்தா உன்னுடைய அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கோம். நமக்கு மட்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளாமல் சுயநலமாக இல்லாமல் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எல்லாம் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? இந்த பிரார்த்தனை மந்திரம் எவ்வளவு ஒரு அற்புதமான வரங்களை நாம் கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்கிறது. இதை கூறினால் எப்படி உங்களுக்கு வரங்கள் கிடைக்காமல் இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதை அடியேன் சொல்வது நீண்ட நேரம் சொல்வது போல இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த நாம் பிள்ளையாரை அழைத்து சோடச உபச்சாரம் சங்கல்பம் இந்த இரண்டையும் 5 நிமிடத்தில் சொல்லிவிடலாம். ஆனால் உங்களுக்கு நாம் அடியேன் விளக்கமாக கூறிக்கொண்டிருப்பதால் தான் நீண்ட நேரம் இந்த பதிவு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வரங்களை மட்டும் நாம் கேட்காமல் என்னதான் வரங்களை கேட்டாலும் ஏதோ ஒரு குறை மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அது இல்லை, சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை மனத்தில் மன அழுத்தம், காரணமே இல்லாமல் மன அழுத்தம், அதுவும் பெண்களுக்கு நிறையவே இருக்கிறது. தனிமை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இவையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் என்பது வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் கேட்போம். ஞான பிராப்தியர்த்தம் ஞான பிராப்தியர்த்தம் ஞான பிராப்தியர்த்தம் என்று கேட்போம். அந்த கோவிந்தன் தான் கிருஷ்ணராக அவதரித்து பகவத்கீதையை அருளி செய்தார். அப்படிப்பட்ட பகவத்கீதை ஞான புதையல் அல்லவா? அவரிடம் கேட்காமல் வேறு யாரிடம் போய் இதை கேட்பது? நாம் ஞானத்தை இப்பொழுது கேட்டு பெற்றிருக்கிறோம். இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் கோவிந்தனை ஆவாகனம் செய்து அழைக்க இருக்கிறோம். உங்களுடைய பெருமாள் படம் இருக்கு இல்லையா? அதுக்கு பெருமாள் படத்துக்கு நீங்கள் நன்றாக இப்பொழுது துளசி மாலை சாற்றி பெருமாள் படம் இருக்கிறது. அந்த பெருமாள் படத்தில் இப்பொழுது எம்பெருமானை நாராயணனை கோவிந்தனை இப்பொழுது அழைத்து அவரை ஆராதிக்க இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் தான் வருஷா எத்தனை பல வருடங்களாக நான் இந்த பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வீட்டில் பெருமாள் இருக்கிறார், பிள்ளையார் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் புதிதாக அவர்களை அழைக்கிறீர்களே, அப்படியானால் நாங்கள் எங்கள் வீட்டில் இதுவரைக்கும் கடவுள் இல்லையா என்ற கேள்வி உங்களிடம் தோன்றும். அதற்கு உண்டான விடையை அடியேன் சொல்கிறேன். இப்பொழுது ஒரு கல்லூரியில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லூரிக்கு உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான
ஒருவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் உங்களை அடிக்கடி சந்திக்க வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் நீங்கள் சாதாரணமாக பழகுவீர்கள் அல்லவா? ஆனால் அதுவே அந்த பள்ளியில் ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை அழைக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே தனி அல்லவா? அதுபோலத்தான் நாம் நம்முடைய வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக இருந்தாலும் இந்த பண்டிகை காலங்களில் அவருக்கு ஒரு மிகவும் சிறந்த மரியாதை கொடுத்து அந்த தெய்வத்தை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடும் பொழுது அதற்கு உண்டான பலன் மிகவும் அற்புதமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னதான் நாம் பார்த்து கொண்டாலும் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று வரும் பொழுது அவர்களை நாம் சிறப்பாக கவனித்து பரிசுகளை வழங்குகிறோம் அல்லவா? அதுபோலத்தான் இந்த பூஜை முறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாராயணனுடைய படத்திற்கு நாம் நாராயணனை எழுந்தருளச் செய்து கோவிந்தனை எழுந்தருளச் செய்ய இப்பொழுது மந்திரம் சொல்ல இருக்கிறோம். அடியன் சொல்வதை நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சகார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் மேகஸ்யாமம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபிரக்ஷது என்று கூற வேண்டும். அதற்கு பிறகு இப்பொழுது நாராயண காயத்ரி. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணுவை நாம் அழைக்கும் பொழுது மகாவிஷ்ணுவின் மார்பில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி தாயார் அல்லவா? அவருக்கும் உண்டான மந்திரத்தை சொல்லி நாம் அழைக்கிறோம். இப்பொழுது லக்ஷ்மி மந்திரம். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் त्वां त्रैलोक्य कुडुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्द प्रियां. पद्मप्रिये पद्मिनी पद्महस्ते पद्मालये पद्मदलायदाक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व. இப்பொழுது லக்ஷ்மி காயத்ரி. ஓம் மகாதேவை ச வித்மஹே விஷ்ணுபத்னை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இப்பொழுது லக்ஷ்மி சமேத நாராயண தேவதா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி உங்களுடைய அந்த பெருமாளுடைய படத்திற்கு கீழே புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அட்சதையை பெருமாளுடைய படத்தின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். இப்போது பிள்ளையாருக்கு எப்படி நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்களோ அதையே நாம் நாராயணனுடைய திருப்படத்திற்கு நாம் செய்ய இருக்கிறோம். அவ்வளவுதான். வஸ்திரார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி. அட்சதையை பெருமாளுடைய படத்தின் முன்னால சமர்ப்பணம் பண்ணுங்க. உபவீதார்த்தம் அட்சதான் சமர்ப்பயாமி. அட்சதை சமர்ப்பணம் பண்ணுங்க. கந்தம் சமர்ப்பயாமி என்று பெருமாளுடைய படத்திற்கு அவருடைய திருமுகத்திற்கு உங்களுடைய மோதிர விரலால் சந்தனத்தால் பொட்டிட வேண்டும். கந்தம் சமர்ப்பயாமி என்று பொட்டிட வேண்டும். அதற்கு மேல் குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லி குங்குமத்தால் பொட்டிட வேண்டும். தூபம் ஆக்ராவயாமி என்று சொல்லி பத்தியை காண்பிக்க வேண்டும், நன்றாக மணியாட்டிக்கொண்டே. அதற்கு பிறகு தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபம் காண்பிக்க வேண்டும். தூப தீப அனந்தரம் சுதாசமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுடைய படத்தின் பாதத்தில் விட வேண்டும். இப்பொழுது ஏதாவது ஒரு பல வகைகள் வைத்திருப்பீர்கள், அதை எடுத்து பெருமாளுக்கு முன்னால வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் புர்போஷ்வ என்று சொல்லி தீர்த்தம் தெளிக்க வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத நாராயண தேவதாப்யோ நமஹ, கோவிந்தாய நமஹ என்று சொல்லி மகா நைவேத்தியம் நிவேதயாமி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கை எடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்ல வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தை
துளசியை தாராளமாக அழகாக சமர்ப்பணம் செய்யுங்கள். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி துளசியை சமர்ப்பணம் செய்யுங்கள். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று துளசியை சமர்ப்பணம் செய்யுங்கள். சர்வ உபசாரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். அதற்கு பிறகு கடைசியில் தீபத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகம் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ நாராயண லக்ஷ்மி சமேத நாராயண தேவதாபியோ நமக. கற்பூர நீராஞ்சன தீபம் அல்லாட்டி நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதாங்க. இதுதான் ஆவாகன மந்திரம். இதை இப்பொழுதும் சொல்கிறேன். அடியேன் சொல்வதற்கு நீண்ட பதிவாக தெரியும். ஆனால் இதை நீங்கள் சொல்லும் பொழுது 10 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். நீங்கள் இன்னும் சொல்ல சொல்ல பழகி கொண்டீர்கள். ஆனால் 5 நிமிடத்திலேயே இந்த ஆவாகன மந்திரம் எல்லாம் முடிந்துவிடும். இதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த நான் அந்த மகாவிஷ்ணுவனுடைய பாடலை பாடலாம். நல்லா பாடலாம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இல்லையா, அந்த பாட்டு பாடலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுதோ அந்த பாட்டெல்லாம் பாடலாம். ஒன்றுமே தெரியலையா, ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி 108 முறை சொல்லி துளசியால் அந்த பெருமாளுடைய படத்திற்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல மகத்தான பலனை உங்களுக்கு அள்ளி தரும். இதில் எள்ளளவும் கூட சந்தேகமே கிடையாது. இன்று இந்த பதிவை நீங்கள் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். ஏனென்றால் இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து அவரை வழிபடும் பொழுது பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறார். வழிபாடுகளில் 4 விதமான வழிபாடுகள் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வழிபாடுகளில் நாம் எதை நாம் இப்பொழுது செய்யும் வழிபாடு என்ன என்றால், நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு நாம் என்ன வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டு நாம் இப்பொழுது வழிபாடு செய்திருக்கோம். இது வழிபாட்டு முறைகளில் ஒரு வழிபாட்டு முறை. இதை பகவத்கீதை கூறுகிறது. ஆகவே பகவத்கீதையில் பெருமாள் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு நான் வரங்களை கண்டிப்பாக கொடுத்தருள்வேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் இந்த எல்லோருமே உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பூஜையை செய்யுங்கள். இப்படி செய்து நீங்கள் எல்லா விதமான மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள், உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் தாராளமாக சொல்லலாம். அது இப்படி நீங்கள் செய்யலாம். ஒரு வாரம் கல்கண்டு வைத்து பூஜை செய்யலாம். மற்றொரு வாரம் பானகம் வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்யலாம். மற்றொரு வாரத்தில் உங்களுடைய பணப்பிரச்சனைகள், பதவி உயர்வு கிடைக்க, நல்ல ஒரு குழந்தைகளுடைய கல்வி நன்றாக சிறக்க, நல்ல ஒரு வீடு அமைய வேண்டும் என்றால் அதை நீங்கள் பலன் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. இப்படி எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அவள் பிரசாதத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்படி 4 வாரங்களும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த நாராயணனை வழிபாடு செய்து நீங்கள் மேலான பலனை அடையலாம். இப்படி வழிபாடு எல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் எல்லாம் இது செய்து முடித்த பிறகு இந்த நாம் முதலில் சோடச உபச்சாரம் தான் செய்திருக்கிறோம். இப்பொழுது கடைசியில் நீங்கள் என்ன ஒரு மகா நைவேத்தியம் என்று செய்ய வேண்டும். அது என்ன என்றால், நீங்கள் இந்த பானகம் வச்சிருப்பீங்க, இல்லாட்டி படையில் ஏதாவது செய்து வைத்திருப்பீர்கள், பல வகைகள் வைத்திருப்பீர்கள், அவள் வைத்திருப்பீர்கள், கல்கண்டு வைக்கலாம். இப்படி ஏதாவது இந்த மந்திரங்கள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் பாடி முடித்த பிறகு கடைசியில் அதை எடுத்து எம்பெருமானுக்கு முன்னால் வைத்து கொண்டு மகா நைவேத்தியம் இப்பொழுது செய்ய வேண்டும். அதை எப்படி என்று அடியேன் சொல்கிறேன். தீர்த்த பாத்திரத்தில் எடுத்து 3 முறை அந்த என்ன நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை 3 முறை சுற்றி விட வேண்டும். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் ஸ்ரீ நாராயண தேவதாப்பியோ நமக மகா நிவேத்தியம் நிவேதயாமி என்று கூறி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த விரதத்தை நீங்கள் முடித்து கொண்டு அந்த பூஜை பிரசாதத்தை நீங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் புசித்து மகிழலாம். பூஜை பிரசாதத்தை கண்டிப்பாக உபயோகிக்காமல் தூர எறிந்து மட்டும் விடாதீர்கள். அந்த பிரசாதத்தை நீங்கள் கண்டிப்பாக உண்டு கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த பிரசாதத்தில் தான் உங்களுக்கு எல்லா விதமான வரங்களையும் இறைவன் அருளி செய்திருக்கிறார். இப்படி நல்ல ஒரு பதிவை இந்த
முறை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த பதிவை பகிர்ந்து கொண்டதில் அடியனுக்கும் மிக்கவும் ஒரு மனசு திருப்தியாக ஆனந்தமாக இருக்கிறது என்றால் அது உண்மைதாங்க. இது போன்ற பல பூஜை முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குபேர பூஜை இருக்கிறது, சத்யநாராயண பூஜை இருக்கிறது, இன்னும் பல பூஜைகள். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வறுமை நீங்க பண கஷ்டம் எல்லாம் தீர எப்படி மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி காசுகளால் எப்படி, அதாவது நாணயங்களால் அர்ச்சனை செய்து எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றிய ஒரு பூஜை முறையை அடியேன் சொல்கிறேன். இவையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து வாருங்கள். மீண்டும் இது போன்ற மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.